வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு ஏலக்காயை நம்ம மென்று சாப்பிட்டு வரதுனால நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏலக்காய் ஒரு சிறந்த வாசனை பொருள் மட்டும் இல்லாமல் நம் உடல் நலத்திற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியதாகவும் ஏலக்காய் இருக்கிறது. சித்த மருத்துவத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஏலக்காய். இந்த சின்ன அளவிலான ஏலக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர் மற்றும் மக்னீசியம் உள்பட பல ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட ஏலக்காயை தினமும் மென்று சாப்பிட்டு வர ஏராளமான நோய்கள் குணமாகும். அவை என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். நம்ம முதல்ல பார்க்க போகிறது நெஞ்சு சளியை குறைக்கும். அதிக மார்பு சளியின் காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் அதிக இருமல்னால் அவதிப்படுறவங்க ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு வர நெஞ்சில் உள்ள சளி கரைந்து வெளியேறும் மற்றும் நெஞ்சு சளியை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடி அழிக்கக்கூடியது இந்த ஏலக்காய். ஸோ அதிக நெஞ்சு சளியினால் அவதிப்படுறவங்க ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தலை சுத்தல் நீங்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிலில் போகும்போது அல்லது பஸ்ஸில் போகும்போதோ தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு வர வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும். 3. ஜீரண கோளாறுகள் குணமாகும். பசியே இல்லை, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க தினமும் ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு வர உடலில் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் மற்றும் ஜீரண சுரப்பிகளை துரிதப்படுத்தி ஜீரண நீரை சுரக்க செய்யும் இந்த ஏலக்காய். இதன் மூலமாக நன்கு பசி எடுக்க செய்யும். வயிறு உப்பிசம், வயிற்று வலி, வயிற்று மந்தம் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க ஏலக்காயை சாப்பிட்டு வர அந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வாய் துர்நாற்றம் நீங்கும். ஜீரண உறுப்புகளில் ஏதேனும் கோளாறுகள் இருக்கிறதன் விளைவாகத்தான் வாய் துர்நாற்றம் ஏற்படும். இந்த வாய் துர்நாற்றம் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுறது கூட ரொம்பவே பயப்படுவாங்க. வாய் துர்நாற்றத்தினால் அவதிப்படுறவங்க தினமும் ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வர வாய் துர்நாற்றம் நீங்கும் மற்றும் வாயில் நல்ல மணத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய். 5. ஆஸ்துமா குணமாகும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது இந்த ஏலக்காய். ஆஸ்துமா பிரச்சனையால் அவதிப்படுறவங்க, மூச்சு விடுவதில் சிரமத்தை உணர்றவங்க, இது போன்ற சிரமங்களில் இருந்து எளிதில் விடுபடக்கூடியது இந்த ஏலக்காய். நம்ம தினமும் ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வர சுவாசம் சீராகும் மற்றும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளும் குணமாகும். நம்ம 6வதாக பார்க்க போகிறது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஏலக்காயை தினமும் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். பொதுவாகவே ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை அதிகமாகவே இருக்குது. சிறுநீரை பெருக்கி உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுகிறது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மன அழுத்தம் குறையும். ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களை நிதானப்படுத்துகிறது. இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க செய்து மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை எளிதாக்குகிறது. ஏலக்காயின் வாசனை பார்த்தீங்கன்னா நமது மனதை சாந்தமடைய செய்ய உதவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அழகும் அமுதும் சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.